வணக்கம். நம்ம தமிழ்நாடு தாவேகா அரசு இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்கன்னா, எல்லா எம்எல்ஏவுக்கும் வந்து காரு உதவியாளர் வந்து குடுக்க போறாங்களாம். அதுக்கு சம்பளம்லாம் குடுத்துருவாங்களாம். என்ன நடக்குது? எவ்வளோ பிரச்சனை இருக்கு? எவ்வளோ கடன்ல இருக்கு தமிழ்நாடு? மக்களுக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு? இன்னும் இவ்வளோ விஷயம் இருக்கும்போது, இந்த டைம்ல இது என்ன தேவையா? நிதியெல்லாம் எங்க போகுது? மக்களோட வரி பணத்த அப்படியே கரைச்சு அரைச்சுருவீங்க போல. அ இப்ப எல்லா எம்எல்ஏவுக்கும் கார் இருக்கு. எல்லாமே சொகுசு காரே வச்சிருக்காங்க. இந்த டைம்ல அவங்களுக்கு கார் குடுக்கணும்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா? இது போக மாசம் வந்து 75,000 அவங்களுக்கு வந்துட்டு அந்த கார் சர்வீஸ்க்குலாம் குடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. உதவியாளர் வச்சிருந்தா அவங்களுக்கு 25,000 குடுப்பேன், சம்பளம் குடுப்பேன்னு சொல்லி யார் அப்பன் காச எடுத்து யாருக்கு செலவு பண்றது? ஊராம் விட்ட நெய்யில ஸ்வீட்டு செய்யாதீங்கன்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மக்களோட பணத்த எல்லாம் எடுத்துட்டு நீங்க உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ விஷயம் போகும்போது, நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு எம்எல்ஏ பரவால்ல. சௌமியா அன்புமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நீங்க எங்களுக்கு வந்து கார் குடுக்க வேணாம். அந்த சர்வீஸ் பணம்லாம் குடுக்க வேணாம். அதுக்கு வந்து ஒரு நெல் கொள்முதல் நிலையம் கட்டிக் குடுங்க. ஒரு குடோன் மாரி கட்டிக் குடுங்கன்னு" சொல்லியிருக்காங்க. இவங்கள விட யார் சரியா வந்து சட்டசபையில பேசியிருக்கா? ஏன் தாவேக்கா அரசுக்கு ஒண்ணுமே தெரியாதா? எல்லாம் கண்ண மூடிக்கிட்டு ஆட்சி பண்றீங்களா? தமிழ்நாடு மக்கள்கிட்ட. இவ்வளோ மக்களோட வரி பணத்த எடுத்து அசால்ட்டா நீங்க சொகுசா வாழ்றதுக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப மக்கள் என்ன ஆவாங்க? இவ்வளோ காசுக்கு என்ன பண்றது? மக்கள்கிட்ட தானே வாங்குவீங்க. அது போக இன்னைக்கு அன்னபூரணி சூப்பர் திட்டம்னு குடுத்துருக்கீங்க. 6 சிலிண்டர்ன்னு 3 சிலிண்டர் ஆக்கிட்டீங்க. தகுதி உள்ள இவ்வளோ வருமானத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் 3 சிலிண்டர்ட்டீங்க. தமிழ்நாடு அரசியல்ல இப்படி ஒரு அரச வந்து பார்த்துருக்கவே முடியாது. சொல்றது ஒண்ணு, செய்றது ஒண்ணு.